Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. இன்றைக்கி நம்ம மெது வடை ரெசிபியும் என் பையனோட பர்த்டேக்கு என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். மெது வடைக்கு உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வேணும்னா கொஞ்சம் ஆனியன்ஸ், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உளுந்து ஊற வச்சுக்கலாம். நான் இட்லிக்கும் சேர்த்து ஊற வைக்கிறேன், அதனால தான் நிறைய ஊற வைக்கிறேன். இதை வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு 2 hours ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்சிலையோ கிரைண்டர்லேயோ அரைச்சிடலாம். இன்னைக்கு வந்து நான் கிரைண்டரில் போடுறேன். எப்படி இருந்தாலும் இட்லிக்கு மாவு அரைக்கணும், அதனால கிரைண்டர்லேயே போடுறேன். நான் கிரைண்டரில் அரைச்சிட்டேன். எவ்வளோ தண்ணி கம்மியாக போடுறீங்களோ அவ்வளோ கம்மியாக எண்ணெய் குடிக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கிரைண்டரில் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வர மாதிரி இருக்குது மிக்சியை விட. ஸோ எப்படி இருந்தாலும் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுனால இன்றைக்கி கிரைண்டர்லேயே அரைச்சிட்டேன். வடை மாவில் உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆப்ஷனலாக பொடியாக கட் பண்ண வெங்காயம். எனக்கு வெங்காயம் போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் நிறைய போடுவேன். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறீங்கன்னா வெங்காயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற நாள் வந்து வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு நான் கெஸ்ட்டெல்லாம் வரும்போதெல்லாம் ஓட்டையெல்லாம் போட மாட்டேன், நிறைய பண்ணணும்னு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் போடுறேன். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துச்சு. இதை நம்ம ஒரு கிச்சன் டவலில் ரிமூவ் பண்ணிடலாம். இப்படியே எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துடலாம். வடை ரெடி. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா சாம்பார், பொட்டுக்கடலை சட்னி, வடை, இட்லி, அப்புறம் பொங்கல். வடை நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. எம்மியாக இருக்கு. ஸோ பர்த்டே கேக் வந்து ரெடி. ஸோ இன்றைக்கி பர்த்டேக்கு பெரிய செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நாங்கள் மட்டும்தான், நாங்கள் 2 பேரும் பையனோட கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த கேக் வந்து நான் வீட்டில் செஞ்சது தான், பம்கின் கேக்கு. இதோட ரெசிபி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போது யூஎஸில் ஃபால் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பம்கின்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும்.
கேக்கை நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ. யம்மியாக இருக்குது. லஞ்சுக்கு வந்து பராட்டாவும் பன்னீரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.